உள்ளபடியே இது நான் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த வழியை உணர்றேன். குணசேகரன் அவருடைய மரணத்தை நான் அவர்கிட்ட ஒரே ஒரு முறை தான் ஃபோனில் பேசியிருக்கேன். அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஏமா ஏய் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லுவீங்க, நானும் தான் சொல்லுவேன். ஆனால் அதை அவர் பயன்படுத்துகிற விதம் இருக்குல்ல, பெரிய நடிகர்களுக்கு தான் அந்த பஞ்சு டைலாக் ஹிட் ஆகும். ரெட் படத்தில் அஜித் அது அப்படிங்குவார், அது ஒரு பெரிய இதாச்சு. அது ஒரு சீரியலில், அதுவும் எதிர்மறை கதாபாத்திரம், வில்லன் அவர் ஒன்றும் அதில் ப்ராக்ரெசிவான கேரக்டர் கிடையாது. ஒரு எதிர்மறையான ஒரு ஃபண்டமெண்டல் மெல்சாமினிஸ், ஒரு ஃபியூடல் மென்டாலிட்டி உள்ள தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு கதாபாத்திரம் தான் அவர். ஆனால் அதை எல்லாரும் ரசித்தாங்க. இனி என்ன மரியாதை இருக்குது எனக்கு? இப்படியே தான் அவர் அந்த சீரியல் முழுக்க இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்பா நீ பொண்டாட்டி கேச்சு முடிவெடுக்கிறதா தான் எடுத்துக்கோப்பா, அப்புறம் எங்கள் அண்ணன் சொல்லிட்டான்னு சொல்லிடுறாப்பா அப்படி பேசுவார்ல. ஆனால் இந்த சின்ன சின்ன மாடுலேஷன் தாங்க சினிமாவினுடைய வெற்றி. இந்தாமையை பற்றி ஒரு நேர்காணல் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த வார்த்தை வந்து எங்கள் அப்பா பேசுவார். இல்லை, அது மதுரை தேனியில், அதாவது ஆக்சுவலி அதை நிறைய பேர் அதட்டல் துணியாக மட்டும் பார்க்குறாங்க. அதட்டல் துணி மட்டும் இல்லை, அது அந்த வட்டார வழக்கோடு சேர்ந்தது. இதில் சில பேர் இது ஒரு ஃபியூடல் மைண்ட் செட்டோடு பார்க்குறாங்க. ஆனால் அந்த கேரக்டர் ஃபியூடல் மைண்ட் செட் தான். அந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த மையங்கிறது நானே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இனிமேல் அந்த சீரியலில் குணசேகரன் இல்லாத ஒரு எதிர்நீச்சலுங்கிறப்ப யாரையாலும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. பரியரும் பெரும்பாலும் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இவர் தான். அழுத்து கடைசி இவருடன் நடக்கிற உரையாடலை வைத்து தான் மாரி செல்வராஜ் படத்தில் அந்த செய்தியை சொல்வார். கேமராமேன் எடிட்டர் எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் நான் வீடியோ போடலைன்னா ஒரு 4 பேர் ஏன் வீடியோ போட நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள், இந்த விஷயத்தை எடுக்க பயமா அப்படின்னு ஒருத்தர் போடுவான். இதே ஏன் பாடு எனக்கு தானே தெரியும். அதனால் ரொம்பையும் ஓட வேணாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை நான் யாருன்னா ஓடிக்கொண்டே இருக்கிற நான் சொல்கிறேன், எனக்கே பயமாக இருக்குது. எனக்கே வந்து ஏதாவது ஆயிருமோ அப்படின்லாம் அப்பப்போ வீட்டில் எனக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது பயமாக இருக்குது. ரொம்பவே துக்ககரமான ஒரு நிகழ்வுன்னு தான் நான் சொல்லணும். ஆக்டர் மாரிமுத்து அவர்கள் வந்து மாரடைப்பால் இறந்துருக்காரு. திரையில் பார்த்து வியந்தவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்குறோம். ஒரே வார்த்தையில் வந்து இவர் பெரிய ஆள் ஆகிட்டார். இந்தாமா இந்த வார்த்தையில் அவர் பெரிய ஆள் ஆகிட்டதாக தான் எல்லாரும் முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவர் 30 வருஷ போராட்டம் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். இந்த சீரியல் மூலமாக எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் இவருடைய பேட்டிகள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, குஷி படத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. குஷி படத்தில் இப்படி ஒருவர் இருக்கிறாருன்னு நம்ம அந்த படம் பார்க்கும்போது தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு திரைத்துறையிலேயே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்கிறது ஒரு சாமானியர்கள் பார்வையிலேருந்து சொல்கிறேன். அப்புறம் நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்கிறார். அது எனக்கு இந்த சீரியலுக்கு முன்னாடியே அவரை தெரியும். நிறைய திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ கடைசியாக ஜெயிலர்லாம் அவர் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம், ஜெயிலர் மூலம் அவர் ஃபேமஸ் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் ஜெயிலர் படத்தில் இவர் ரோல் ஒன்றும் இவர் இப்படி ஒரு கேரக்டர் வைப்போம், ஏன்னா இவரை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த எதிர்நீச்சல் சீரியல் மக்களிடம் போய் சேர்ந்துருக்குன்னா, ரஜினி படத்தில் ரஜினி என்ன எதிர்பார்க்குறாருன்னா, யாரெல்லாம் இன்றைக்கி வந்து சிறியவர்கள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் இன்றைக்கி ட்ரெண்டில் 2K கிட்ஸ் வரையும் யாரெல்லாம் ட்ரெண்டில் இருக்காங்க, அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது இயக்குனர் வந்து இவரையும் யோசித்திருக்கார், எதிர்நீச்சல் குணசேகரன். ஏன்னா எதிர்நீச்சல் குணசேகரன்கிறவரை ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா மக்களுக்கு தினந்தோறும் பார்க்கின்ற ஒரு நபருங்கிற ஒரு பிரபலம். ரஜினி அதை யோசிப்பார், நமக்கான ஆடியன்ஸ் தனியாக இருக்கிறாங்க, அதுபோக இன்றைக்கி உள்ள ட்ரெண்டு உள்ளவங்களும் இருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ரஜினி என்றைக்கும் அப்படி யோசிக்கிற அளவுக்கு ஒரு உயரத்தை தொட்டவர் வந்து இந்த அவர் பேர் மாரிமுத்துனே யாருக்குமே தெரியாது. சொன்னால் கூட அவரா அப்படின்னு இயக்குனர் மாரிமுத்து அப்படிங்கிறது அவரோட பழகினவங்க தான். மணிரத்னம், வசந்த், சீமான் கூடலாம் உதவி இயக்குனராக இருந்து. அதான் சொல்கிறேனே, இவர் 30 ஆண்டுகளாக இருந்திருக்கிறாரு. பரியரும் பெரும்பாலும் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இவர் தான். அழுத்து கடைசி இவருடன் நடக்கிற உரையாடலை வைத்து தான் மாரி செல்வராஜ் படத்தில் அந்த செய்தியை சொல்வார். அப்படி டீ கிளாஸை வச்சு கிளைமேக்ஸில் அது சமம் அப்படிங்கிற அந்த விஷயம், சமத்துவம், அந்த உரையாடல் ஏன் முக்கியம், இடைநிலை சாதிக்கும் பட்டியல் சாதிக்கும் ஒரு உரையாடல் ஏன் முக்கியம், அதை நம்ம எப்படி உணரணும் அப்படிங்கிறத இவர் அதோடு தானே பட முடியும் அந்த டீ கிளாஸோட போய். அப்போ அவ்வளோ ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் அந்த படத்துக்கு அதுக்கு வேணும். ஒரு தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு முகத்தில் அந்த நேட்டிவிட்டியோட ஒருத்தர் வேணும்னு மாரி செல்வராஜ் யோசிப்பதற்கு ஏற்ற கதாபாத்திரமாக அவர் அமைந்திருக்கிறார். எதிர்நீச்சல் கேரக்டரும் வந்து அந்த கதாபாத்திரம் தான் அந்த சீரியலே. அதை எடுத்துகிட்டு அந்த சீரியலை எனக்கு வந்து அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. எவ்வளோ முக்கியத்துவமானதுண்ணா அந்த கேரக்டர். ரைட்டிங்கிலுமே அது நல்லா தான் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஸும் பண்ணியிருப்பார். அதை பற்றி அதாவதுங்க, கதாபாத்திர படைப்புங்கிறது ஃபுல் கிரெடிட் நடிகருக்கு சேராது, இயக்குனருக்கு தான் சேரும். இப்போ நீங்களும் திரைத்துறையில் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுங்கிற முறையில் உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைப்பது. ஆனால் சில பேர் தான் இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் தான்
அந்த கதாபாத்திரத்தை யோசிப்பது படைப்பாளியாக இருப்பார். அந்த கதாபாத்திரத்தை மேலும் மேலும் வடிவமைப்பதும் அழகுபடுத்துவதும் அந்த நடிக்கின்ற அந்த நடிகரை சேரும். இவர் 2ஆவது ரகம். ஏமா ஏய் அப்படிங்கிறத நீங்களும் தான் சொல்லுவீங்க, நானும் தான் சொல்லுவேன், நம்ம தம்பி ஒளிப்பதிவாளர் தம்பி கூட சொல்லுவார், யார் வேணாலும் சொல்லலாம் ஏமா ஏய் அப்படின்னு. ஆனால் அதை அவர் பயன்படுத்துகிற விதம் இருக்குல்ல, ஒன்றுமே இல்லை ஏமா ஏய் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பெரிய லெவல் ரீச் ஆனதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ பெரிய நடிகர்களுக்கு தான் அந்த பஞ்ச் டைலாக் ஹிட் ஆகும். ரெட் படத்தில் அஜித் அது அப்படிங்குவார், அது ஒரு பெரிய இதாச்சு. அது அந்த படம் வந்தப்போ எல்லா பசங்களும் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான். ஆக்சுவலாக அது ரஜினிகாந்த் டைலாக். அது அப்படிங்கிறது ரஜினி சொன்னது. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சொன்னதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டில் எல்லாருமே கொண்டாடினாங்க. ஆனால் ஒரு சீரியலில் அதுவும் எதிர்மறை கதாபாத்திரம், வில்லன் அவர் ஒன்றும் அதில் ப்ராக்ரெசிவான கேரக்டர் கிடையாது. ஒரு எதிர்மறையான ஒரு ஃபண்டமெண்டல் மெல்சாமினிஸ் ஒரு ஃபியூடல் மென்டாலிட்டி உள்ள தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு கதாபாத்திரம் தான் அவர் அதில். ஆனால் அதை எல்லோரும் ரசித்தாங்க. இந்தாமையை பற்றி ஒரு நேர்காணல் அவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தை வந்து எங்கள் அப்பா பேசுவார். இல்லை, அது மதுரை தேனியில், அதாவது ஆக்சுவலி அதை நிறைய பேர் அதட்டல் துணியாக மட்டும் பார்க்குறாங்க. அது அதட்டல் துணி மட்டும் இல்லை, அது அந்த வட்டார வழக்கோடு சேர்ந்தது. இதில் சில பேர் இது ஒரு ஃபியூடல் மைண்ட் செட்டோடு பார்க்குறாங்க. ஆனால் அந்த கேரக்டர் ஃபியூடல் மைண்ட் செட் தான். அந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த மையங்கிறது நானே கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மையே தண்ணி கொண்டு வந்து மாதா, இந்த மையை அங்கே போகாத பாப்பா, குழந்தைகள் அங்கே போகாதன்னு சொல்கிறது கூட இந்த மையை தான். அது மிரட்டுறது கிடையாது. அதனால் அந்த மாதிரியான அந்த இதனுடைய சக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதனுடைய அடிநாதம் வந்து இவருடைய உடல் மொழி தான். பலர் கேட்பாங்க அதில் அவர் எங்கே நடித்தாருன்னு கேட்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, உட்காந்துட்டு தான் இருப்பார், இப்படி பார்த்துட்டே இருப்பார். எப்படிக்காரு வந்துட்டீங்களா எல்லாரும்? எல்லோரும் வந்துட்டீங்க. அதான் முடிவு எடுத்துட்டீங்களா? இனி என்ன மரியாதை இருக்குது எனக்கு? இப்படியே தான் அவர் அந்த சீரியல் முழுக்க இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார். அப்பா நீ உன் பொண்டாட்டி கேச்சு முடிவு எடுக்கிறதா தான் எடுத்துக்கோப்பா, அப்புறம் எங்கள் அண்ணன் சொல்லிட்டான்னு சொல்லிடுறாதப்பா, அப்படி பேசுவார்ல. இவ்வளவு தான். ஆனால் இந்த சின்ன சின்ன மாடுலேஷன் தாங்க சினிமாவினுடைய வெற்றி. இளவரசன் ஒரு நடிகர் இருப்பார், கேமராமேன் நடிப்பில் அவர். அந்த டோன் வந்து அவருக்கு கரெக்டாக வரும். அந்த மதுரை தின்னு நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிற அந்த டோன் இருக்குல்ல. வடிவேலுடைய வெற்றி, இளவரசியினுடைய வெற்றி. சிலருக்குலாம் அந்த நேட்டிவ் டோனோடு வர்றது, அந்த மதுரை திண்டுக்கல் மதுரை சிவகங்கை பக்கம் எடுக்கும்போது அந்த முகம் உடல் மொழி அந்த டோன் வந்து அப்படியே அந்த ஈர்த்து சொல்லும். அதனால தான் அந்த ஊர்க்காரங்களுக்கு அதை பார்க்கும்போது நம்ம சித்தப்பா பேசுகிறாரு, நம்ம மாமா பேசுகிறாருங்கிற ஃபீலிங் வரும். அப்புறம் நேட்டிவ் படங்களுடைய இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா, ஒரு மதுரை பேஸ்டு நேட்டிவ் வட்டார வழக்கு உடல் மொழியோடு வர படத்தை கோயம்புத்தூர்காரன் வந்து ரசிக்காமல் இருக்க மாட்டான். தருமபுரிக்காரன் இதெல்லாம் இப்படி எடுக்கிறீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டான். 9 ரூபா நோட்டுன்னு ஒரு படம் வந்தது, அது வந்து வட தமிழக பன்ருட்டி பக்கம் தங்கர்பச்சன் எடுத்த படம். அந்த படத்தில் கடைசியில் அந்த மாதவ படையாச்சிங்கிற கதாபாத்திரம் வந்து ஒரு மாதிரி சொந்த பந்தங்களை இழந்து கடைசியில் செத்து கிடக்கிறப்ப மதுரைக்காரன் வந்து இது ஏதோ தருமபுரி பன்ருட்டி கதை அப்படின்னு அழாமல் இருக்க மாட்டான். அந்த நேட்டிவ் அந்த பன்ருட்டி மண்ணை கரிசல் காட்டை சேர்ந்த கோவில்பட்டிக்காரனும் மதுரைக்காரனும் பார்த்து அழுவான். நேட்டிவிட்டியினுடைய வெற்றியை தான். இப்போ கீராவுடைய கதைகளை கடலூர்காரங்க படிக்காமல் இருக்க மாட்டாங்க. கீராஜனா கோவில்பட்டிக்கார் ஸ்லாங்கிலிருந்து அந்த கதைகள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா வட்டார வழக்குங்கிறது உங்கள் உணர்வுகளை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு வடிகால், ஒரு ஊடகம், ஒரு மீடியம். அது அந்த உணர்வை கடத்துது. அந்த வட்டார வழக்கோடு கடத்தும் போது அந்த நேட்டிவிட்டியோடு வரும்போது நமக்கு அது உயிர்ப்பாக இருக்குது. இலக்கியங்களோ சினிமாக்களோ சீரியல்களோ அந்த நேட்டிவிட்டியை தக்க வைத்தது தான் அந்த எதிர்நீச்சல் சீரியலின் வெற்றி. அந்த நேட்டிவிட்டியோடு தான் இவர் அந்த பேசினார். இப்போ அதில் மருமகளாக வரக்கூடிய அந்த ஜனனி, இன்னொருத்தவங்க நம்ம கனிகா, எனக்கு அவங்க பேர் எனக்கு அவங்க கனிகாவாக தான் தெரியும். சீரியலில் அவங்களுக்கு இப்படி ஒரு கேரக்டர் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கனிகாங்கிறது 12B தான். அது 12Bங்கிறேன், 5 ஸ்டாரும் அப்புறம் மாதவன் படம் நடித்தாங்களே எதிரின்னு, அந்த கனிகாவை தான் நம்ம பார்த்துருப்போம். இதில் தான் வித்தியாசமான கேரக்டராக அவங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த 2 மருமகள் கேரக்டரு, இன்னொரு நம்ம டிடி அக்கா பிரியதர்ஷினி, அவங்க 3 பேர் நடிச்சிருப்பாங்களே, அவங்க பேசுகிற மதுரை ஸ்லாங்கில் கொஞ்சம் ஒரு செயற்கைத்தனம் இருக்கும். சொல்லுவாங்களாக்கும், அவங்க சொல்லிட்டாங்க, ஏக்கா நீங்கள் வந்து அப்படியே சீமையில் இல்லாதால கொண்டு வந்து இறக்கிருக்கீங்க நம்ம வீட்டில், அப்படியே நம்ம வீட்டு ஆம்பளை அழகு செஞ்சுட்டாலும் அந்த மதுரை தேனி ஸ்லாங்கை கொண்டு வருவாங்க. இருந்தாலும் அவங்க மதுரைக்காரங்களாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு உணரும். ஆனால் இவர் பேசும்போது வாழ்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருப்போம். அது நேட்டிவிட்டியோடு சேர்ந்து கதை வரும்போது தான் கண்மையாகும். இப்போ ஏன் மணிரத்ன படங்களில் ஒரு உயிரோட்டமே இல்லை? மணிரத்ன சங்கர் படங்கள் வெற்றி அடையலாம், பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்கலாம், ஏன் படம் வெற்றி அடையலை? அந்த படம் பெரிய இப்போ வரணும்லங்க.
உயிரே உடைய படம் உயிரே வந்து 20 வருஷம் இருக்கும். இன்றைக்கி வரையும் அதில் இந்த டச்சிங் சீன், அந்த டச்சிங், அந்த ஒரு இது ஏன் இன்றைக்கி வந்து சராசரியான ஒரு தமிழனுக்கு வரமாட்டேங்குது? படம் வந்த புதுசில் பார்த்துருப்பான், ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்கோ, டியூங்கப்பா, தீவிரவாதிகள், கன்னு ஷூட், இப்படி தான் ஓட்டுவீங்க நீங்கள் படத்தை. கேமரா பிசி ஸ்ரீராம், சந்தோஷ் சிவம் வச்சார் ஒரு ஷாட்டு, இப்படி தான் பேசுவீங்க. மணிரத்னம் படத்தில் இந்த ஷாட்டு அப்படி வச்சாரு, ட்ரெயின் மேலே இருந்து அப்பா பேன் ஷாட்டு, தூம், இந்தி படத்தோட சூப்பராக இருக்குது, இப்படி தான் நீங்கள் பேசுவீங்க. 1000 பேர் ஆடினாங்க ஒரு பாட்டில். ஆமாம், 1000 பேர் ஆடினாங்க. இது புது நடிகையை வடக்குலேருந்து இறக்கியிருக்காங்களாம், எப்பா ரஜினிக்கு ஈக்குவலான சேலரியா. இப்படித்தான் மணிரத்னம் படம் வந்த போதும் சங்கர் படம் வந்த போதும் நீங்கள் பேசுவீங்க. படத்தை பேச மாட்டாங்க. என்று ஒரு படத்தை ரசிக்கிறவன், ஒரு காவியத்தை ரசிக்கிறவன், கேமரா நல்லா இருந்துச்சு, சிஜி ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாலே அந்த படம் சரியில்லைன்னு அர்த்தம், படம் அவனுக்கு ஒட்டலைன்னு அர்த்தம். ஆனால் இந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்து ஒட்டினது காரணம் அதனுடைய பிரம்மாண்டம் கிடையாது, அது பேசின வாழ்வியல் இவனுக்கு நெருக்கமாக இருந்தது. அதுவும் இந்த குணசேகரன் கதாபாத்திரம் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அதில் எல்லாருமே அவரை திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. அசமாக போகிறவன் இவ்வளோ போய் கட்டி வைக்கிறான், ஐயோ ஆம்பளை திமிரு பிடிச்சவன், ஐயோ ஒரு ஃபியூடல் மென்டாலிட்டி உடையவன், இப்படித்தானே அவரை பார்த்தாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஒருவர் தான் இப்போ இனிமேல் அந்த சீரியலில் குணசேகரன் இல்லாத ஒரு எதிர்நீச்சலுங்கிறப்ப யாரையும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அது வரையும் சீரியல் பார்த்து திட்டினவன், ஐயோ அந்த மனுஷன் எந்திரிச்சு வந்துட மாட்டாரா, ஏன்னு சொல்லிட மாட்டாரா அப்படின்னு அழுகிறாங்க, புலம்புறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு வலிமையான கதாபாத்திரத்தை ஒரு அசால்ட்டாக அவர் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம பார்க்குறோம். இவர் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் போராட்டம், ஒரு நேர்காணலே சொல்லியிருந்தார், நான் இப்போ தான் வந்து ஒரு செட்டில் ஆகியிருக்கேன் இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த திடீர் மரணங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டு சினிமா துறையில் அது அதிகரிச்சுட்டு வந்திருக்கு, நார்மலாக வெளியிலுமே அது. என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் போட்டது கூட பலர் வந்து சொன்னாங்க, உள்ளபடியே இது நான் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த வழியை உணர்கிறேன், குணசேகரன் அவருடைய மரணத்தை. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு முறை தான் ஃபோனில் பேசியிருக்கேன், அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஜீ தமிழில் ஒரு ஜோசியக்காரங்க தான் என் ஃப்ராடு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர் இப்படி பேசுனது ஆச்சரியமே இல்லை. ஏன்னா திரைத்துறையில் சினிமா துறையில் வளர்ந்தவங்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லுவாங்க, எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம், நம்ம கையில் என்ன இருக்குது இல்லை, அப்படி காண்பிச்சுக்கிறது ஒரு எஸ்கேபிசம். ஒன்று பேச விஷயம் இல்லாமல் இருக்கும், அதனால் எல்லாமே கடவுளுங்க, எல்லாமே எனக்கு இதை பற்றிலாம் தெரியும், எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை அப்படிங்கிறது. அப்புறம் எல்லாம் நல்ல நேரம், லக்கி, இதெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்கிறது. மக்கள் பிரச்சனைகளை இதை பற்றி பேச இது பண்ணாமல் கடவுள் எனக்கு தந்தார், கடவுளோட ஆசீர்வாதம்லாம் வந்திருக்கேன், என்னை நீங்கள் விமர்சிக்காதீங்கிற மாதிரி எல்லா நடிகர்களுமே அப்படி தான், அப்படி கையை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு ஒரு வளர்ச்சி வந்தவுடனே நான் பெரிய கடவுளின் அருளால் வந்தேன், நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு, இப்படி பேசுவது என்பது திரைப்பிரபலங்களுடைய பெரும்பாலான வழக்கம். சத்யராஜ் மாதிரி, மணிரமண்டன் மாதிரி சில நடிகர்கள் தான் வெளிப்படையாக ஜோசியத்தை எதிர்க்கிறது, பகுத்தறிவாதியாக பேசுகிறது. எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகர்களும் அப்படி பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல, சில நடிகர்கள் இருக்கலாம். ஆனால் இவர் ஒரு வளர்ந்து வருகின்ற நடிகர், ஏன்னா 30 வருஷம் டேரக்டர், இந்த இது மூலமாக இப்போ இவருக்கு நிறைய வாய்ப்புகள், ரஜினிகாந்த் படம்லாம் கிடச்சிருக்கு அவருக்கு. ஓப்பனாக ஜோசியக்காரனால தான் இந்த உலகம் கெட்டு போச்சு, இந்தியா உருப்படாத காரணமே ஜோசியக்காரன் அடித்து சொல்கிறாருங்க எல்லாத்தையும். இது எல்லாமே ஒரு பெரியாரிஸ்ட்டுகள் பேசுகிறத மக்கள் கடந்து போவாங்க, சில பேர் ஏற்றுக்குவாங்க, விமர்சனம் பார்க்க மாட்டாங்க. பெரியாரிஸ்ட்டுகள்லாம் அவங்களாம் பெரிய அறிவாளிகள், பார்த்தாலும் கடவுள் ஏதோ சொல்லுவாங்க அப்படிவாங்க, சில பேர் திட்டுவாங்க போயிடுவாங்க. ஆனால் ஒரு சினிமா நடிகருங்கிறப்ப ஒவ்வொரு சாமானியனும் தன்னோட நெருக்கமாக பார்ப்பாங்க, நம்மளை மாதிரியே சாமி கும்பிடணும், நம்மளை மாதிரியே ஜோசியக்காரங்களை நம்பணும் அப்படின்னு பார்க்குறப்ப தான் நெருக்கமாக இருக்கும். அவங்க நம்மளுடைய வாழ்வியலை விமர்சிக்கிற ஒருத்தன் பிரபலமாக இருக்கிறத மக்கள் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க, அப்படி பயப்படுவாங்க பிரபலங்களுடைய பேச. அவர் அந்த நிகழ்ச்சியில் துணிஞ்சு அடித்தாருங்க, உங்களால் தான் அந்த நாடு நாசமாக போச்சு, இந்திரா காந்தி சத்தத்தை முன்கூட்டியே சொல்ல முடியுமாயா, ராஜீவ்காந்தி குண்டு வைக்க போகிறாங்கன்னு சொல்ல முடியுமாயா, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. கொரோனா சுனாமி காப்பாற்றிருக்கலாம்ல, ஜோசியக்காரன் தானே நீ அப்படின்னு அவர் கேட்டு ஜோசியக்காரங்களாம் மறந்துட்டாங்களே, யார் தெரியுமா அப்படின்னு, யாராக இருந்தாலும் என்ன அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட மல்லுக்கு போய் நிற்கிறாருங்க. இப்படி ஒருத்தர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி மைல்டாக அப்படி பட்டும் படாமல் சொல்லிட்டு போகலாமே, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஜோதிட நம்பிக்கை கிடையாதுங்கிறது அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒன்றும் திராவிடர் கழகமோ இடதுசாரி இயக்கத்தையோ சேர்ந்தவர் கிடையாது. அவர் நடிக்கிறது எல்லாமே ஒரு சராசரியான பெண்களை ஈர்க்கக்கூடிய சீரியல் தான், அதில் இப்படி ஒரு அடையாளத்தை அவர் ஓப்பனாக காமிச்சுக்கிட்டாரு. ஜீ தமிழில் அந்த பேச்சுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு இது மாதிரியான எண்ணங்கள் இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. எப்பவுமே நான் அவரை பாராட்டி அந்த வீடியோ போட்டோடனே அடுத்த நாள் ஃபோன் பண்ணி பேசினார். அப்போ அவர் சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. என்னென்னா, தம்பி பொதுவாக நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி அதை வச்சு காலி பண்ண பார்க்குறாங்க, ஏதாவது புக் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, அந்த ஜோசிய விஷயத்தில் கொஞ்சம் 7.5 கூட்டினாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கான வாய்ப்புகள் தடுக்கப்படும். அவர் சொன்னார் என்கிட்ட அப்படின்னு, என்கிட்ட நல்லா பேசிட்டு சூப்பர்னேன்னு சொல்லிட்டு அங்கிட்ட போய் நாளைக்கு ஒரு கால் ஷீட் என்ன பார்த்துனா வாங்கலானே, இந்த கால் ஷீட் இது ஜோசியத்தெல்லாம் பேசிட்டாரா, ஏதோ தீக்காக்காரர் மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது, பார்த்துக்கோங்க
லேடிஸ் மாஸ் இருக்குமான்னு தெரியாது, சம்மந்தமே இருக்காது, இதனால் லேடிஸ் மாஸ் குறையாது. ஆனால் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம். ஆனால் தம்பி நான் அதுக்கெல்லாம் பயப்படல தம்பி, வாழ்கிற வரையும் நம்ம யாராக இருக்கோமோ உண்மையை மனசில் நினைக்கிறோன்னா சொல்லுவேன் தம்பி அப்படின்னாரு. அவர்கிட்ட ஒரு பேட்டி வாங்காமல் விட்டுட்டேன், எனக்கு அதான் வருத்தம். எனக்கு ஒரு பேட்டி, ஆனால் இப்படிலாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கலாங்க. இப்போ தாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி தானே அந்த நிகழ்ச்சி, அப்போ தான் நான் பேசினேன், ஜீ தமிழில் நடந்தது. எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிருச்சு. ஒரு பேட்டி கூட அவர்கிட்ட நம்ம வாங்கலையே. அவ்வளோ மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஏதோ போகிறேன்னாரு, ஏதோ பேசிக்கிட்டு அப்புறம் கூப்பிட்றேன்னாரு. அவர்கிட்ட ஒரு பேட்டி வாங்கிடணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம ஜீவா டுடே தனியாக ஒரு சினிமா சேனல் இதெல்லாம் ஆரம்பிக்க போகணுன்னு ஒரு ஆசை இருந்ததுனால இவர்கிட்ட ஒரு பேட்டி வாங்கிடணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு கொடுமையான நிகழ்வு நடந்துருச்சு. இந்த தொடர்ந்து சினிமா துறையில் நடக்கிற மரணங்கள் பற்றி இல்லை, இது ரொம்ப இது நீங்கள் சினிமா துறைங்க, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மீடியா துறையே பயமாக இருக்குங்க. நியூஸ் 7 வேலை பார்க்குற ஒரு தம்பி 35 வயசோ 34 இறந்தாரு ஒரு செய்தி கேள்விப்பட்டீங்களா? ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி. அப்போ ஊடகத்துறையில் இருக்கிறவனுங்க எல்லாமே ஒரு பெரிய ப்ரெஷரில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். என்ன ப்ரெஷரு? போட்டிங்க, உள்ள அதிகமான பொறாமை உள்ள ஃபீல்டு ஊடகம் தான். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஃபீல்டில் வளரலைன்னா அப்படியே உங்களை அப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்ல ஒரு 10 பேர் வருவான். வளர்ந்துட்டிங்கன்னா வயிறறிய 1000 பேர் இருப்பான். இந்த ஃபீல்டே போட்டி, அதுவும் இந்த ஆன் ஸ்க்ரீன் வராங்கல்ல, அவங்களுக்குலாம் அது மீடியாவில் ரொம்ப போட்டி. அவ்வளோ சீக்கிரம் உங்களை முன்னேற விட மாட்டான். நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் உங்களை ஒரு 4 பேர் பாராட்டிட்டானா, உங்களை ஆன் ஸ்க்ரீன் வாய்ப்பு கொடுத்தான்ல, அவனே யோசிப்பான், என்ன இவனுக்கு வாய்ப்பு தந்தால் வளர்ந்துருவானோ. இதெல்லாம் எக்கச்சக்கமாக ஊடகத்தில் நடக்குது. அதில் அந்த பாலிடிக்ஸு, இவனுக்கு வேண்டப்பட்டவன், அந்த மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் நடக்கிறதுனால ஊடகத்துறையில் அந்த தம்பிகள் பணம் சம்பாதிக்கணும், பேர் வாங்கணும், ஸ்க்ரீனில் வரணும். இந்த இதில் நடக்கிற போட்டிகள், மன அழுத்தங்கள், நான் திறமையாக தானே இருக்கேன், என்னையே ஸ்க்ரீனில் உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் மீடியாலே இருக்குது. நான் சினிமாவுக்கு போகிறதில்ல, மீடியாவில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது போக அதிக நேரம் வேலை பார்க்குறது, ஆள் பார்த்து லாபி இப்போ நடக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் மன அழுத்தத்தில் நிறைய பசங்க சேலரி சீக்கிரம் தர மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் சில சேனல்லலாம் நிறைய இது சொல்கிறாங்க, 15ஆம் தேதிக்கு மேலே சேலரி தர்றாங்களாம், 2 மாதம் 3 மாதம் சேலரி போடுறாங்களாம். என்கிட்ட பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. பேர் குறிப்பிட வேணாம், இப்போ அவங்களாம் நிறுவனங்களில் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமாக இருக்குண்ணே அப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, இந்த பசங்க 30,000 வாங்குறப்ப ஒரு 40,000 கிடச்சிருமான்னு ஏங்குறான், 45,000 கிடச்சப்ப 70,000 வாங்கினா தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறான், 70,000 வந்தப்போ 1 லட்சமாக சம்பாதிச்சிடணும்னே அப்படின்னு நினைக்கிறான். கடைசியில் வாழ்க்கையை 35லேருந்து 40 வயசுக்குள்ளே முடிச்சுக்குவானோன்னு பயமாக இருக்குது. இது எனக்கே இருக்குது. நானே ஒரு லிமிட்டுக்கு மேலே லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்ல, வீடியோ நம்ம போடுறது அடுத்தடுத்த, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறையா பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன், எதுக்கு ஜீவா இவ்வளோ இதான்ட்டு. இப்போ எனக்கே இப்போ நினைக்குமா, இப்போ இன்றைக்கி என் கேமராமேன் எடிட்டர் எனக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி நான் வீடியோ போடலைன்னா ஒரு 4 பேர் ஏன் வீடியோ போட நீங்கள் விட்டுவிட்டீர்கள், இந்த விஷயத்தை எடுக்க பயமா அப்படின்னு ஒருத்தர் போடுவான். டே ஏன் பாடு எனக்கு தானே தெரியும். அதனால் ரொம்பையும் ஓட வேணாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை நான் யாருன்னா ஓடிக்கொண்டே இருக்கிற நான் சொல்கிறேன், எனக்கே பயமாக இருக்குது, எனக்கே ஏதாவது ஆயிருமோ அப்படின்லாம் அப்பப்போ வீட்டில் எனக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது பயமாக இருக்குது. 53 வயசில் உயிர் போகிறத அதிர்ச்சியாக சொல்லுவாங்க. 53 வயசு, சே, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூட பண்ணி வைக்கல, போயிட்டாரே போய். 35 வயசு, கல்யாணமாகி 2 வருஷத்தில் செத்துறான், கல்யாணமே ஆகாமல் செத்துடுறான். இது பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகம். ஏன்னா இந்த போட்டி உலகத்தில் ஆண்களை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், அப்போ தான் ஒரு பொண்ணு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணுங்கிற இந்த ஆணாதிக்க சமுதாயம் இருக்குல்ல, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு. அதில் அந்த போட்டி உலகத்தில் மீடியாவில் அந்த கவர்ச்சி, மீடியா கிளாமரில் நான் பெரிய ஆள் ஆகணும். அது இதில் இந்த மீடியாவில் நண்பர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உழைங்க, போராடுங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா அதுக்காக வருத்தப்படுங்க, அதுக்கான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்பவும் அழட்டிக்காதீங்க, டக்குன்னு வாழ்க்கை முடிஞ்சிருது. 37 வயசில், 47 வயசில், 57 வயசில் முடிகிறது கிடையாது வாழ்க்கையை. வைரமுத்து சொன்னாராம் இரங்கல்ல, 50 வயதிற்கு பிறகுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை தொடங்குகிறது அப்படிங்கிறாராம். உண்மைதான் ஏங்க, எம்ஜிஆருக்கெலாம் 50 வயசுக்கு அப்புறம் தாங்க வாழ்க்கையே தொடங்குச்சு. 50 வயசுக்குள்ளே அவருக்கு எதாவது ஆயிருந்தா இந்த நாட்டில் முதலமைச்சரே கிடையாது. கலைஞர்லாம் 70 வயசுலேருந்து சாக போகிறதுக்கு கடைசி 1/4 நூற்றாண்டு காலம் அவர் செய்த சாதனைகள் எத்தனை. பெரியார் சாக போகிற வயசில் கல்யாணமா அப்படிலாம் நிறைய பேசுனாங்க. அந்த திருமணத்துக்கு பிறகு அவர் நடத்திய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எத்தனை வயசில், 65, 75, 85, 89, 90 வயசில் அவர் இந்திய எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, பெண் விடுதலை, தமிழ்நாடு பேருக்காக போராடுறது, தமிழ்நாடு பேர் வைக்கணுங்கிறது, தமிழ்நாடு தமிழருக்கே, இவ்வளவு போராட்டங்களையும் டெல்லியை எதிர்த்து பெரியார் போராடினது 1949க்கு பிறகு. அப்போ அவருக்கு வயசு என்ன, அப்போயே அவருக்கு 72, 73 வயசு.
அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் புதிய சகாப்தமே பிறகுது. 49 to 72 வரையும் பெரியாருடைய வாழ்க்கை எடுத்துட்டிங்கன்னா அவர் நடத்திய போராட்டங்கள் தான் இன்றைக்கி நம்ம தமிழர்கள் நீ சுயமரியாதையோடு வாழ்றதுக்கான மிகப்பெரிய போராட்டங்களே அந்த 18 வருஷத்தில் பெரியார் நடத்தியிருக்காரு. 22 வருஷத்தில். எத்தனை வயசில்? 73க்கு பிறகு. ஆனால் இன்றைக்கி இளைஞர்களுக்கு 35 வயசில் வாழ்க்கையினுடைய கிளைமேக்ஸுக்கு வந்துடுறாங்கங்கிறது ரொம்ப கொடுமை. பெரியார், கலைஞர், இந்த மாதிரி பல சாதித்த தலைவர்களை நீங்கள் கொள்கைக்கு அப்பாற்பட்டும் சொல்கிறேன், அவங்க கொள்கைகளை நேசித்தாலும் சரி, அப்பாற்பட்டு அவங்களுடைய உடல் சமூகத்துக்காக அவங்க பாடுபட்டது, எப்பயும் தான் சம்பாதிக்கணும், தான் ஓடணும், தான் ஜெயிக்கணுங்கிற இந்த முதலாளித்துவ மனநிலையிலிருந்து அந்த இதுக்கு பலியாறுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கோங்க. நான் என்னையும் உங்களையும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா நம்மளும் மீடியா ஃபீல்டில் இருக்கோம். இது அப்படியே நம்மளை ஒரு இதில் காத்தடிச்சு நம்ம பந்து அப்படியே வெடிச்சிட்டே போகிறோம், வெடிக்கிற மாதிரி நம்மளை வெடிக்க வச்சிரும். போதும், விடு, போட்டி பொறாமையை விடு, ஓடணுங்கிறது நினைக்க வேணாம். நம்ம பாட்டுக்கு இயல்பாக போவோம். டக்குன்னு ஒரு சினிமாவுக்கு போங்க, ஃபேமிலியோடு போய் ஹோட்டலில் போவோம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு கூப்பிட்டுட்டு அரட்டை அடிப்போம். அதனால் ரொம்பலாம் போட்டி உலகத்துக்குள் சிக்கிக்கொள்ள வேணாம் அப்படிங்கிறது, நுகர்வு சந்தைக்குள் சிக்கிக்கொள்ள வேணான்னு தான் சொல்கிறேன். பிடிச்ச வேலையை கூட தொடர்ந்து செய்ய வேணாம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. பிடிச்சு தானே பண்ணியிருப்பார். அதனால் சினிமா பீப்புளுக்கும் மீடியா பீப்புளுக்கும் இது மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக தான் நான் பார்க்குறேன். மாரிமுத்து அவருடைய மரணம் நம்ம இவ்வளோ செய்திகளை நம்ம சொல்லதாக தான் நம்ம எடுத்துக்கணும். மக்களும் பார்த்துட்டு, இல்லை நம்மளை மாதிரி ஆட்கள் பார்த்துட்டு அவங்களுடைய வேலை நேரத்தை கரெக்டாக பிரித்து ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்காமல், அது அவங்க மேலேயும் அந்த தவறை சொல்ல முடியாது. நிறுவனங்கள் இருக்குது, அவங்க மேலதிகாரிகள் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும். இருந்தாலும் நம்ம உடல் நலத்திலும் நம்ம கவனம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமாக எதிர்நீச்சல் சீரியலினுடைய வெற்றி தமிழ் சமூகத்தின் ஆரோக்கியமான மனநிலையை காட்டுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணாதிக்கியவாதியை வில்லனாக சித்தரித்து, ஆணாதிக்கியவாதினா அவனை ரொம்ப கொடூரமாக ரேப் பண்ணுறவனா, பெண்களை இது பண்ணுறவனா காமிக்கல. ஒரு பெண்ணை திருமணத்துக்கு பிறகு படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, ஆம்பளைக்கு அடிமையாக தான் இருக்கணும் என்று சொல்பவன் நமது சமூகத்தில் வில்லன், காமெடியன், பூமரான்கள். அதுதான் அதை இந்த தமிழ் சமூகத்தில் அழுத்தி சொன்னது எதிர்நீச்சல் சீரியல். இது ஒரு ஆணாதிக்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு ஃபெமினிசம் கான்செப்டை பேசியிருக்கு. அந்த பெண்ணிய சிந்தனையை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க. அதுதான் அப்படி ஒரு முற்போக்கான ஒரு சீரியலை ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தின் மூலம் இடத்த யாரை ரீப்ளேஸ் பண்ணணும், எப்பா ஏ அப்படின்னு சொல்கிறதுக்காக எந்திரிச்சு வாங்க சார் அப்படின்னு சொல்லணுங்கிற மாதிரி எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கிறார். அவருக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலிங்கிறது இந்த ஆணாதிக்க, நிலவுடைமை, இந்த குடும்பம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அனைத்து அடிப்படைவாத சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு ஒரு நவீன முற்போக்கு சிந்தனையுடன் நாம் நகர வேண்டும் என்பதே அவருடைய மறைவுக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்கும்.